வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ட்ரிபிள் எம் பெயிண்டிங் வர்ஸ். இன்றைக்கி நம்ம வீடியோவில் இந்த டாட்டாஸ் தான் சும்மா மாஸாக பெயிண்டிங் பண்ண போகிறோம். வண்டி பார்த்திங்கன்னா ரொம்ப ஒரு பழைய மாடல் வண்டி. வண்டியில் ஹெவி ஒர்க்கு. வண்டி பெயிண்டிங் அடிச்சு கிட்டே ஒரு 5-6 வருஷம் ஆச்சு போகுது. அப்படியே வண்டி ஓரம் கட்டிட்டாங்க. இப்போ தான் கஸ்டமர் வந்து எடுத்து ரெடி பண்ணிக்கிறாரு. பார்த்தீங்கன்னா வண்டி பாருங்கள் எந்தளவுக்கு வேலை இருக்குது. ஃபுல்லாக பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அந்த அளவுக்கு வேலை இருக்கிற வண்டியே சும்மா பக்காவாக சூப்பர் ரெடி பண்ணியிருப்பேன். வண்டி பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஹெவி டிங்கர் ஒர்க். நிறைய டிங்கர் ஒர்க் பார்த்துட்டு நம்மக்கிட்ட வந்திருக்கு வண்டி. வண்டியில் தொட்டி பார்த்தீங்கன்னா நிறைய ரஸ்ட்டு, நிறைய பபுள்ஸு, பெயிண்ட்லாம் அங்கங்கே உறிஞ்சிருக்கு. அப்படியே காட்டுற பாருங்கள், பெயிண்டில் அப்படியே பேப்பர் மாதிரி உறிஞ்சி வருது தேய்க்க. அதை மொத்தமாக நல்லா பக்காவாக ஸ்டாண்ட் பண்ணிவிட்டு ப்ரேமர் அடிச்சுட்டு சூப்பராக பக்காவாக பெயிண்ட் பண்ண போகிறோம். ஸோ இந்த வண்டி முழு வீடு பார்க்க மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம சேனல் புதுசாக யாரும் வந்தாலும் நம்ம சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதேமாதிரி சூப்பரான வீடியோலாம் போட்டுன்னு இருப்பேன். எல்லா வீடியோ பாருங்கள். நம்ம வீடியோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். வண்டியில் வேலை காட்டுற பாருங்கள், எந்தளவு வேலை இருப்பாங்க வண்டியில் தெரியுதுங்களா. ஃபுல்லாமே ரஷ்ட்டு ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள் எவ்வளோ பபுள்ஸ் ஃபார்ம் ஆகிருப்பாருங்க தொட்டிலலாம். அது பாருங்கள், இந்த இடம் பெயிண்ட் அப்படியே உறிஞ்சி போயிடுச்சு பார்த்தீங்களா. அது மொத்தமாக பக்காவாக ஸ்டாண்ட் பண்ணி சூப்பராக பெயிண்ட் பண்ண போகிறோம். தொட்டி பாருங்கள், தொட்டியில் அந்த ஸ்கொயர் டிப்லாம் பாருங்கள் எவ்வளோ ரஷ்ட் ஏறிட்டு பாருங்கள். ஸ்கொயர் டிப் புதுசு போட்டுக்கிறாங்க. அது போட்டு எத்தனை வருஷம் ஆச்சுன்னு தெரில. ஃபுல்லாக ரஷ்ட் ஏறிட்டு இருக்குது. இந்த ஸ்கொயர் டிப்லாம் பாருங்கள், இதெல்லாம் அப்படியே ஃபுல்லாக துருவாக இருக்கும் வண்டி. வண்டி வந்து வாலாஜாபாத்லேருந்து வந்திருக்கு. லாஸ்ட் டைம் ஒரு இன்ட்ரா போட்டிருப்பேன், தொட்டி மட்டும் பெயிண்ட் பண்ண வீடியோ. அந்த வண்டிக்காரர் தான் சொல்லி அனுப்பிச்சாரு. பக்கத்தில் ஒரு தோஸ்ட் நிற்குது. அந்த வீடியோ எடுக்க முடியல கடைசி வரைக்கும் அந்த வண்டி இது. ஆனால் வண்டி வந்து கேபின் வந்து ஒயிட் கலர், தொட்டி வந்து ப்ளூ கலர், அருமையாக வந்திருக்கும் வண்டி. பாருங்கள் இந்த வண்டியில் பாருங்கள் வேலை காட்டுறேன் பாருங்கள். அங்கே பாருங்கள் எவ்வளோ பபுள்ஸு, ரஷ்ட்டு எல்லாம் மொத்தமாக பேஸ்ட்டு பட்டி பார்த்துட்டு சூப்பர் ரெடி பண்ண போகிறோம். இந்த வண்டி கிட்டத்தட்ட ரெடி பண்ணி முடிக்கிறதுக்கே ஒரு 7-8 நாள் ஆயிடுச்சு. எனக்கு ஒரு வாரத்துக்கு மேலே ஆச்சு. 8 நாள் ஆயிடுச்சு வண்டி ஃபுல்லாக. ஏன்னா அந்தளவுக்கு பேஸ்ட்டு ஒர்க், பட்டி ஒர்க் ஃபுல்லாக இருக்குது வண்டியில். நம்ம ஏன் தேடி வராங்கன்னா நம்ம ஒர்க்கு அந்தளவுக்கு ஃபினிஷிங் சூப்பராக இருக்கும். குவாலிட்டியாக பண்ணி கொடுப்போம். லேட் ஆனாலும் குவாலிட்டியாக தரமாக பண்ணி கொடுப்போம், திருப்தியாக பண்ணி கொடுப்போம். அதனால தான் நம்மளை தேடி இவ்வளோ தூரத்துலேருந்து வராங்க. பாருங்கள் கேபின் பின்னாடிலாம் பெயிண்ட் உறிஞ்சிருக்கு பாருங்கள். அதெல்லாம் மொத்தமாக ஸ்டாண்ட் பண்ணிவிட்டு பெயிண்டிங் பண்ணுவோம் ஃப்ரெண்ட்ஸ். அந்த கேபின்லாம் பாருங்கள் பெயிண்ட் அப்படியே வண்டி வெயிலில் நின்று அப்படியே பெயிண்ட்லாம் உறிஞ்சிட்டு இருக்கு வண்டியிலேருந்து. இந்த இடம்லாம் பாருங்கள், டோருக்குள்ளெல்லாம் பாருங்கள் எப்படி இருக்குன்னு. வண்டி நல்லா ஃபுல்லாக சோப் ஆயில் போட்டு 1-2 வாட்டி ஸ்டாண்ட் பண்ணணும். அப்போ தான் பெயிண்ட் நல்லா க்ரிப்பாக ஆகிறோம். அடுத்த வாட்டி நாங்கள் பெயிண்ட் வச்சாலும் அது மேலே உரியாது. ஏன்னா வண்டி வந்து ரொம்ப மோசமான கண்டிஷனில் இருக்குது. பாருங்கள் இந்த வண்டி எப்படி ரெடி பண்ண போகிற எந்தளவுக்கு அவுட்புட் வருதுன்னு பாருங்கள். நீங்களே அப்படியே ஷாக் ஆகிடுங்க. அந்தளவுக்கு பக்காவும் வந்திருக்கும் அவுட்புட்லாம். வண்டி ஃபுல்லாமே ஒரு வாட்டி சோப் ஆயில் போட்டு ஃபுல்லாக ஸ்டாண்ட் பண்ணிவிட்டோம். ஸ்டாண்ட் பண்ணி பட்டி பார்த்துட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். இதுக்கப்புறம் மறுபடியும் வந்து இந்த பட்டி ஸ்டாண்ட் பண்ணும்போது இன்னொரு வாட்டி சோப் ஆயில் போட்டு இன்னொரு வாட்டி ஸ்டாண்ட் பண்ணுவோம். ஏன்னா வண்டியில் வந்து அந்தளவுக்கு பெயிண்ட்லாம் உறிஞ்சிருக்கு. ஸோ வந்து 1-2 வாட்டி பக்காவாக ஸ்டாண்ட் பண்ணுவோம். பாருங்கள் தொட்டியில் பாருங்கள் ஃபுல்லாக பட்டி பார்த்துக்குறோம் பாருங்கள். இந்த ஸ்கொயர் டியூப்பு எல்லா ஆங்கிள்லேருந்து எல்லாமே பேஸ்ட்டு பட்டி பார்த்துக்குறோம். ஏன்னா எல்லாமே பபுள்ஸு, ரஷ்ட்டு அந்தளவுக்கு மோசமாக இருந்தது. தொட்டியில் பெயிண்ட் உறிஞ்சோடலாம் பட்டி பார்த்தாச்சு. தென் பாருங்கள் ஃப்ரெண்ட், இப்போ வந்து பெயிண்டிங் ஒர்க் கம்ப்ளீட் பண்ணி எல்லாமே அசம்பிள் பண்ணிவிட்டோம். பாருங்கள் எந்த அளவுக்கு சூப்பராக இருப்பாருங்க வண்டி. பிஃபோர் பார்த்துருப்பீங்க எந்த அளவுக்கு மோசமாக இருந்தது அந்த வண்டி. ஃபுல்லாக பெயிண்ட் உறிஞ்சு அங்கங்கே ரஷ்ட்டு, பபுள்ஸ் நிறைய வேலை இருந்தது. அதெல்லாம் மொத்தமாக அரெஸ்ட் பண்ணி வண்டியை பாருங்கள் எப்படி ரெடி பண்ணிக்கிறோம் புது வண்டி மாதிரியே. ஸோ கமெண்ட் பண்ணுங்கள் வண்டியோட அவுட்புட் எப்படி வந்திருக்குன்னு. இந்த வண்டி எப்படி இருந்தது, இப்போ எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். எங்கள் ஒர்க் எப்படி இருக்குது, எங்கள் குவாலிட்டி எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். பாருங்கள் இன்டீரியர் காட்டுற பாருங்கள் தெளிவாக இருக்கு பாருங்கள். பெயிண்ட் உரிஞ்சிடணும் மொத்தமாக ஸ்டாண்ட் பண்ணி பட்டி பார்த்துட்டோம். அண்ட் சைட் தகுடு, ஸ்கொயர் டேப்பு எல்லா ஆங்கிளில் பாருங்கள் எல்லாமே பாருங்கள் எந்தளவு நீட்டாக இருக்குது பார்த்தீங்களா. பேக் டோர் எல்லோ, பேக் பம்பர் வந்து பிளாக் அண்ட் எல்லோ கலரு, அதுவும் சூப்பராக இருக்குது. ஸோ உங்கள் வண்டி இதே மாதிரி சூப்பராக பெயிண்ட் அடிக்கணுமா கீழே எடுத்து நம்பர் கொடுக்குறோங்க. வண்டி என்ன கிளாஸ் புக் பண்ணிச்சோங்க. ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். அடுத்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.